ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு 1 வீக் ஆச்சு. போன சண்டே சமைக்கையில் எடுத்து போட்டேங்க. இன்னைக்கு இந்த சண்டே வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள்லாம் என்ன சண்டே ஸ்பெஷல், என்ன சமைச்சிங்க என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து சரி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்ட்டு இன்னும் வாங்கலைங்க. அவங்க வாங்கிட்டு வரேன்னாங்க. அதுக்குள்ளேயும் சரி இன்னைக்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டு இங்கெல்லாம் இந்த வணக்கி அரைச்சி ஊற்றி செய்வாங்க. சரி அந்த ஸ்டைலில் செய்யலாமேன்ட்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் வதக்கிக்கலாங்க. ஆனால் இன்னும் சிக்கன் வாங்கிட்டு வரல. அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை வதக்கி வச்சிட்டோம்னா ஆறிடும். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் வச்சிடலாம்ல குக்கரில். அதனால சரி தக்காளி இதெல்லாம் வதக்கையில் போட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த அளவு வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். இது வெங்காயம் தக்காளி இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வதக்கையில் போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம இப்போ வதக்கிக்கலாம். என்னென்ன போட்டு வதக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம், சோம்பு, மிளகு கொஞ்சம், இப்ப இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம். இதுல 2 வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. என்ன எது ஒரு சின்னோண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதோட தூளெல்லாம் நம்ம அப்புறம் சிக்கனோட போட்டுக்கலாம். சிக்கன் நம்ம வாங்கிட்டு வரலங்க, வாங்கிட்டு வந்தாலும் அதில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு அதோட வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு ஸ்டைலில் வைக்கிறேங்க. இங்கே வைக்கிறவங்க அவங்க வேற மாதிரி வைப்பாங்க. நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சு பார்க்க வேண்டியதானே. இப்படி நல்லா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பையன் போய் வாங்கிட்டு போகிறோம். கீழே போய் பார்க்கலாம். வாங்கிட்டு வரேன். மேலே வரக்கூட டைம் இல்லை அவங்களுக்கு. எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்துட்டாரோ? ஓகேங்க, இப்போ போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம போய் எவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியல. பாருங்க, போய் கிளீன் பண்ணலாம். வதக்கி வச்சுட்டேங்க எல்லாம். சரி, இப்போ நம்ம அடுத்து சிக்கன் அலசிக்குவோம். பாருங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோன்னு தெரியல. 3/4 கிலோ சொன்னேன்னா இது எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. 1 கிலோ இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ இதை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு இப்போ சிக்கனை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த அரிசி களைஞ்சி வச்சிருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா அதில் இதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்குவோம். இங்கெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இருக்குது. என்னமோ சரி, நாட்டுக்கோழின்னு சொல்லி வாங்குறோம். ஆனால் ஒரிஜினல் கோழியா என்னன்னு தெரியலைங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நாட்டுக்கோழி சாப்பிட்டோம்னா எலும்பே கடிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏதோ சரி, இந்த பிராய்லர் கோழிக்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதனால வேற என்ன பண்றதுன்னு இதை வாங்கிக்கிறது, நாட்டுக்கோழின்னு சொல்லி. இன்னைக்கு எங்கேயோ வேற கடையில வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. குழம்பு வைப்போம். அவ்வளோக்கா சிக்கனு என் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கா பிடிக்காதுங்க. நாட்டுக்கோழி கூட கொஞ்சம் சாப்பிடுவா, பிராய்லர் சிக்கன் தொடவே மாட்டாரு. வாங்கினா நம்ம தான் சாப்பிடணும் எத்தனை நாள் இருந்தாலும். ஓகேங்க, நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க. ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம், ரீல்ஸ்லாம் நிறையா போடுறோம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. நானும் ஒரு டைம் கேட்குறேன், நீங்கள் யாருமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏதோ போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு அது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. சரி, இப்போ நான் நல்லா அதை க்ளீன் பண்ணிட்டு வரேங்க. ஓகேவா? கையெல்லாம் தான் இருக்கு.
இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம். நீங்க எல்லாம் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைப்பீங்க என்னன்னு சொல்லுங்க. நீங்க வைக்கிற மாதிரி சொல்லுங்க எப்படி இருக்கும்னா, அது மாதிரி நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அரைச்சுக்குவோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று வந்து ஸ்கூலில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, தடுப்பூசி போட்டாங்களாங்க. 5th படிக்கிறான். 10 வயசு ஊசி தான் நினைக்கிறேங்க. ஆல்ரெடி ப்ரைவேட்லேயுமே 10 வயசில் ஒரு ஊசி போடணும்னு சொன்னாங்க. அதுவும் டிடி இன்ஜெக்ஷன் தான், இதுவும் அப்படிதான் போட்டிருந்துச்சு. போட்டாங்க. நேற்று ஒன்றும் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு வந்து கை வீக்கமாக இருக்குன்னு பனியன் போட மாட்டேங்கிறேன். அப்படியே கை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. வலிக்குதான் லைட்டாக. அதனால ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்துருக்கேன். ஆள் உட்காந்துருக்காரு. சரியாயிரும். இன்னைக்கு நல்ல வேளை ஸ்கூல் லீவு, இல்லாட்டி ஸ்கூல் கட் அடிச்சிருப்பாங்க. மெயினாக இந்த ரீசனை வச்சு. நீங்க எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி போட்டீங்களா பசங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க. உங்க பையனுக்கும் 10 வயசு ஆனா போட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. கோழி குழம்பு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து நான் கொஞ்சமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சிருக்கனால இப்போ கம்மியா போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். அதுலேயே சும்மா ஒரு இதுக்காண்டி போடுற வெங்காயம், அதுலேயே நிறைய போட்டு நம்ம வதக்கிட்டோம். போடுறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், ஆனா அதை உரிச்சு எடுக்கிறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் ரொம்ப சின்ன வெங்காயம் ரொம்ப காட்டமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உரிக்கிறதுக்குள்ள நம்ம பாடு திண்டாட்டமாயிடுதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு உரிக்கிறதுக்கு. சரி, இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேங்க. அதனால அப்பப்போ எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாம் இதே மாதிரி தானே என்னன்னு சொல்லுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வதங்கட்டும். என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பாட்டம் வச்சாதாங்க பிடிக்கும். இதா இருந்தா பிடிக்காது. சரி, இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். பறக்குது எல்லாம். தூள்லாம் நம்ம சிக்கன் வதக்கையில போட்டுக்கலாங்க எல்லாமே. உப்பு போட்டுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் வதங்கும். இப்ப சிக்கனும் போட்டுருவோம்ல, அதனால உப்பு போட்டு வதக்கிட்டோம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன்லாம் போட்டுக்கலாம். நல்லா தாங்க கிளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எப்படி கிளீன் பண்றது? எவ்வளவு இது பண்ணாலும் அதாவது ஒரு காரணம் சொல்லிடுவா. கடையில மட்டும் வாங்கி சாப்பிட்ற. இதுல மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீட்டுல நம்ம எல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதே கடையில மாதிரியே தான். கடையில உள்ள அளவுக்கு டேஸ்ட்னா நம்ம அதுல அங்க போடுற மாதிரி நம்ம அஜினமோட்டோ அது இதுன்னு போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும். ஆனா வீட்டுல நம்ம ஹெல்த்தியா செஞ்சு கொடுப்போம். ஆனா அது சாப்பிடவே மாட்டாங்க. இந்த சிக்கனையே கடையில வாங்கிட்டு வந்து கடைக்கு எங்காவது போனோம்னா சாப்பிடுவாங்க. அது மட்டும் நல்ல டேஸ்டா தேனாமிரதமா இருக்கும். ஆனா நம்ம ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தா பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் அப்படி, உங்க ஹஸ்பண்ட்லாம் அப்படியா என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேவா? அப்படிதான் இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா ஜென்ஸுமே. கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தூள்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்க, அது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் தண்ணி விடும்ல சிக்கன், கொஞ்சம் நேரம் இதாகட்டும்.
சரிங்க. அப்புறம் கார்த்திகை 1 யார் வீட்லாம் யார் யார் வீட்டுக்காரவங்க எல்லாம் மாலை போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லுங்க. நாங்களுமே கார்த்திகை 1 தாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், கார்த்திகை 1 மாலை போடுறதா இருந்துச்சு அப்படின்னு. சில இதனால போட முடியலங்க, அதனாலதான் இப்ப நான்வெஜ் செஞ்சுட்டு இருக்கோம். பெரிய கார்த்திகை அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. நம்ம நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு என்ன தெரியும். நாங்க 1ஆம் தேதியே போடணும்னு ஆல்ரெடி ஊர்ல இருந்து மாலை வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோங்க. கடைசியில எங்க அம்மாச்சி கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க, வீட்டுல தாங்க வச்சிருக்காங்க. சரி அதனால சரி எல்லாருமே பாத்துக்கிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணா நம்ம கலட்டுறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அதனால சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி புக்கிங் எல்லாம் பண்ணியாச்சுங்க. எங்க அண்ணன்லாம் விரதமா தான் இருக்காங்க 1ஆம் தேதியில இருந்து. சரி என்ன பண்றதுனே தெரியலங்க. சரி அதனால சரி அடுத்த வாரம் திங்கள் ஞாயிறோ திங்களோ தான் கார்த்திகை தீபம்னு நினைக்கிறேன். சரி அன்னைக்கு பார்ப்போம், கடவுள் என்ன நினைச்சிருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு மனசு வச்சா நம்ம போடலாம். எப்போதுமே போட்டுருவாங்க வருஷம் வருஷம். இந்த வருஷம் 1ஆம் தேதி போட முடியாதே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி நம்ம நினைக்கிறதா நடக்குது, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போங்க, வெயிட் பண்ணி. நீங்க எல்லாம் என்ன மாலை போட்டீங்களா? எவ்வளவு நாள் இருப்பாங்க உங்க வீட்ல எல்லாம்? எவ்வளவு நாள் இருப்பாங்க என்னன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஒரு 48 நாள் 2 மாசம் வரை இருப்போங்க விரதமா. சின்னதுல இருந்தே எங்க அப்பா அண்ணன் எல்லாருமே போடுவாங்க. இப்ப இங்கேயுமே இவங்க போறதுனால 2 மாசம் எல்லாரும் ஒன்னா போறதுனால 2 மாசம் வரை நாங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. எங்க அண்ணன் வீட்டுல ஹோட்டல் வச்சிருக்கனால அவங்க 2 மாசம் சைவ கடையாவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 1ஆம் தேதியில இருந்தே. மாலைப்பட்ட சாமியெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அதனால சைவமா அவங்க சைவமா தாங்க இருக்காங்க இப்ப. ஆனா எங்க அண்ணனுமே மாலை போடல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கடை சைவமா தாங்க இருக்குது, சைவமா சமைச்சிட்டு இருக்கேன். எல்லாருமே சைவம் தான். இப்ப நாங்க மட்டும் தான் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறது நம்ம மாலை போட்டதுக்கு அப்புறம் இருந்தா அது ஒரு மாதிரிங்க, போடாம விரதம் இருக்கிறது அது என்னமோ எனக்கு பிடிக்கல மனசுக்கு. அதனால பார்ப்போம், வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்ப்போம், போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன பண்றேன்னு. நீங்கெல்லாம் எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. இங்கெல்லாம் மோஸ்ட்லி 1 வாரம் 2 நாள், 1 வாரம் 5 நாள் 10 நாள் அந்த மாதிரிதாங்க இங்கெல்லாம் இருக்காங்க. இங்க வந்து எனக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு. நாங்களாம் எங்க ஊர்ல எல்லாம் மோஸ்ட்லி 48 நாளைக்கு குறைஞ்சி இருக்க மாட்டாங்க. 48 நாள் 2 மாசம் அந்த மாதிரிலாம் விரதம் இருப்பாங்க. கார்த்திகை 1 அன்னைக்கு போட்டுறாங்கன்னா. ஆனா இங்கதான் சீக்கிரம் போயிடுறாங்க. நீங்கெல்லாம் எப்படி? தண்ணி எல்லாம் விடுது. சரி நல்லா வதக்கி விட்டு நம்ம என்னென்ன தூள் போடுறேன்னு சொல்றேங்க. நான் என்னென்ன போடுவேன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படி போடுவீங்க என்னன்னு தெரியல. பார்ப்போம் நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் சைவமா இருப்பீங்க, நான் வேற நான்வெஜ் வேற காமிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம விரதம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நான்வெஜ் அந்த இதே வராதுங்க, சாப்பிடணும்னு தோணவே தோணாது. இதுவே மத்த நாள்னா வச்சுக்கோங்களேன், இதுவே நம்ம நார்மல் டேனா சண்டே ஆனா உடனே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த மாலை போட்டிருக்க டைம் மட்டும் நமக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடணும்னே தோணவே தோணாது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா என்னன்னு சொல்லுங்க. அததான் கடவுளோட மகிமைன்னு சொல்றது. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள், பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்குவோம், ஏன்னா அதுலயுமே கொஞ்சம் நான் வரமிளகா போட்டிருக்கேன். எங்களுக்கு காரம்னாலே ஆகாதுங்க. அதனால காரம் வச்சோம்னா சுத்தமா என் பையன் சாப்பிடவே மாட்டான். எங்களுக்குமே காரம்னா ஆகாது. அதனால மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு. நம்ம ஜீரகம் சோம்புலாம் ஆல்ரெடி நம்ம மிளகு எல்லாமே போட்டுட்டோம். அதனால கொஞ்சம் மிக்சடு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு. சிக்கன் மசாலா இருந்தா போட்டுக்கலாம், நான் வாங்குறதே இல்லைங்க, அதனால போடுறது இல்லை. சரி இப்ப நல்லா வதக்கலாங்க, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தனியா எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பார்ப்போம். இப்போதைக்கு என்ன மைண்ட் செட்டோ அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி இப்ப நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாங்க. அரைச்ச மசாலாவையும் இப்ப போடுவோமா இல்ல லேட்டா போடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாமா? சரிங்க, நம்ம இதுலயே போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதையுமே ஒரே வேலையா முடிஞ்சிடும். சரி நம்ம அரைச்ச பேஸ்டையும் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சோண்டு வச்சுக்குவோம் வறுவலுக்கு. கொஞ்சமா வச்சுக்குவோம் வறுவலுக்கு, கொஞ்சோண்டு போடுவோம். சரி இப்ப நல்லா வதக்கிட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க.
நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவு. வீட்டு நல்லா கிளறி விட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். ஒரு 4-5 விசில் விடுவோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும்ல. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாங்க விசில் போட்டுக்கலாம். அப்போ விசில் விட்டேங்க. வாங்க இப்போ எப்படி வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5-6 விசில் விட்டேங்க. எடுத்து பார்த்தேன் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு குழம்பு. இதே மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்காக தோன்றதை வச்சு பார்த்துருக்க வேண்டியதானே. எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் நாட்டுக்கோழி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நாங்கள் நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டோங்க சண்டே. இந்த சண்டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போட்டிருக்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.